ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் பலூன் வச்சு ஒரு அழகான லேம்ப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இந்த லேம்ப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊதிட்டு நமக்கு எவ்வளோ பெரிய லேம்ப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பலூனை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பலூன் மேலே வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு இந்த ஃபுல் பலூனுமே வந்து கவர் ஆகுற மாதிரி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரால் ஒட்டிடலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டும் போது வந்து நமக்கு ஈஸியாக வந்து அதை ஒட்டிடலாம். அட் த சேம் டைம் வந்து நமக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஃபுல் பலூனுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ ஃபுல் பலூனுமே வந்து நம்ம இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை ஃப்ளவர்ஸு, லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே வந்து நம்ம இப்போ ஒட்டிடலாம். நம்ம பூவெல்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து நம்ம புக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகி நமக்கு காஞ்சி கிடைக்கும். அந்த இலைகள் பூக்கள் எல்லாம் எடுத்து இது மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் இலையெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அங்கங்கே வந்து சில பூக்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் அந்த பூ பேர் தெரியல. ஆனால் அது ஒரு எல்லோ ஃப்ளவர்ஸ் அது வந்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து ஸோ இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லை ரோஸ் வந்து நம்ம அப்படியே ட்ரை பண்ணியிருந்தோம்னா அதையும் ஒட்டிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து வேறு ட்ரை ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் அதையுமே வந்து யூஸ் பண்ணி இந்த லேம்ப் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ளவர்ஸையும் லீவ்ஸையுமே வந்து ஒன்றா இந்த மாதிரி வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி பூக்கள், இலைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இது மேலே வந்து சுற்றி இப்படி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய லேம்ப்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, மினி லேம்ப் எப்படி பண்றது, டேபிள் லேம்ப்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு வேளை நீங்க பார்க்கலைன்னா அதோட லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி மொத்த பூக்களையுமே வந்து இந்த மாதிரி ஓட்டிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு லேயர் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஸோ தட் வந்து நமக்கு அந்த பூக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஒட்டுற இந்த பூக்கள் இலைகள்லாம் வந்து உதிராமல் வந்து நமக்கு அந்த லேம்போடு சேர்ந்து வரும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக ஃபுல்லாக போட்டு நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து நம்ம பூ மேலேயுமே வந்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிடுங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு ஒட்டினதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய லேம்ப் வந்து இப்படி தான் ரெடி ஆகும். இப்போ வந்து நம்ம இதில் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா பலூன், அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இது சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிடும், பரவாயில்ல நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த பலூன் எடுத்ததுக்கப்புறமா வந்து இதில் கார்க் லைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கார்க் லைட் எடுத்து இதில் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி கார்க் லைட்டை வந்து உள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா? கார்க் லைட்டோட ஸ்ட்ரிங்ஸு அதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய லேம்ப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம இது பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ
பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக அழகாக லைட் தெரியுது இல்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த லேம்போட பியூட்டி வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம லைட் இருக்கும்போதே வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இந்த குளோபு. ஒரு குளோப் லைட் மாதிரி சூப்பர்பா. இதே வந்து நைட்டில் வந்து நமக்கு இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வச்ச அந்த பெட்டல்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக தெரியுது பாருங்க. இந்த குளோப் லைட் வந்து நமக்கு வந்து டே டைம்லையுமே ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டில் வந்து லைட்ஸ் இல்லாதப்போ கூட வந்து இது இன்னுமே ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு லேம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.